அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சேஎன் வகையில் டே 16க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா, ஆல்ரெடி 15 நாள் முடிஞ்சிச்சு. நேற்று ஒரு டெஸ்ட் வேலை எழுதி பார்த்துருந்தோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு 16 நாளுக்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, எண்ணியல் டாபிக்ல இருந்து இது கேட்டிருக்காங்க. ஒரு தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. 3, 6, 9 எக்ஸெட்ரா 111. இதுல உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா n = l - a/d + 1. சரிங்களா, இதுல l அப்படிங்கிறது கடைசியா உள்ளது, a அப்படிங்கிறது முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்ன இருக்குன்னா 3. சரிங்களா, d அப்படிங்கிறது பொது வித்தியாசம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 6 - 3 ஆன்சர் 3 வரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னா 111 மைனஸ் 3/3 + 1. இதில் எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இந்த 1 போட மாட்டோம். சரிங்களா, இந்த தப்பு தான் பண்ணுவோம். மற்றபடி சம்மெல்லாம் நல்லா செஞ்சிருவோம். ஓகேவா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 108/3 + 1 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 3 9, மிச்சம் 1 6. அப்போ 36 + 1 ஆன்சரு 37ன்னு வரும். சரிங்களா, என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, அடுத்து செகண்ட் சம். ஒரு ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. சரிங்களா, ஒரு ஈரிலக்க நம்பர், இதான் ஈரிலக்க நம்பர். இதுல இலக்கங்களோட எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 2 நம்பரை கூட்டினா என்ன வருதுன்னா 9. சரிங்களா, இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, இந்த 2 இலக்கத்தையும் கூட்டினா 15. அப்ப இது வராது. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 9, இது வரலாம். அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்களேன் 11, அப்ப இது வராது. இது ரெண்டையும் கூட்டுங்களேன் 9. சரிங்களா, அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் எனக்கு வரப்போகுது. சரிங்களா, முதல்ல கொடுத்துருக்க லைன்ல இருந்து 2 ஆப்ஷன் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க, அந்த எண்ணுடன் 27 கூட்டும் போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன. அதாவது XY இருக்கு, இதான் என்னோட அந்த 2 டிஜிட் நம்பர். இதோட ஒரு 27 கூட்டுறேன். கூட்டினா என்னவா மாறிடுதுன்னா YXன்னு மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இப்ப செக் பண்ணுங்களேன். இதோட ஒரு 27 கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 50, 56, 63. இலக்கங்கள் இடம் மாறிடுச்சா? 36 அப்படிங்கிறது 63 மாறிடுச்சுங்களா. அப்போ இதான் எனக்கு ஆன்சர் வரும். இது வராது, கூட்டி பார்த்துருங்க. 63, 27, 0, 1, 90ன்னு வருது. சரிங்களா, அப்போ ஆன்சரு பி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். அடுத்து மூணாவது சம் பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 49 + 220 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. சரிங்களா, இப்போ 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 9. இதையும் கூட்டினா என்ன வரும்? 25ன்னு வருமா? இங்க எனக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 5ன்னு வரும். அப்ப இங்க எனக்கு என்ன வந்திருக்கும்னா ஆல்ரெடி ஒரு 220 + 5 ஆன்சரு 225ன்னு வரும். சரிங்களா, இங்க ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு. 225க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னா 15ன்னு வரும். அப்போ கடைசியா எனக்கு என்ன வந்திருக்கும்னா 49 + 15 ஆன்சரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 ஆன்சரு 8ன்னு வந்துருக்கும். சரிங்களா, சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து இரு சார்பகா எண்களின் மீச்சிமா. ஆல்ரெடி இந்த சார்பகா எண்கள் பத்தி பார்த்திருப்போம். சரிங்களா, சார்பகா எண்கள்னு கொடுத்துட்டா அதுக்கு HCF என்ன வரும்? நமக்கு 1ன்னு வரும். அப்போ HCF வந்து எனக்கு 1. LCM வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6006. அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து 66, இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? என்னோட LCM-ஐயும் HCF-ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். நமக்கு இன்னொரு நம்பர் தான் தேவை, மற்றது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ B = LCM வந்து 6006 × 1/66. 11 6 66. இங்க 1 0 0 1. அடுத்து ஓர் 11 11. இங்க 9 11 99, மிச்சம் 1 1. அப்ப இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னா 91ன்னு வரும். சரிங்களா, அடுத்து 5. 1600 ஆனது 5% கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில்? அப்போ என்ன வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, கூட்டு வட்டின்னு சொன்னாலே மேக்சிமம் என்ன எனக்கு 2 வரும் அல்லது 3 வரும். இதை தாண்டி நமக்கு போகாது. சரிங்களா,
நம்ம எப்பவும் போல ஒரிஜினல் மெத்தட் படியே சால்வ் பண்ணுவோம். 1600க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. இது எதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 16 5 80 வரும். அடுத்து 80க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. ஒரு 0 0 1 இங்க 2 2 4 2 2 நலி 2 8 சரிங்களா. அப்போ 4 இதை 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 160. இதை 1ஆல பெருக்கும். n = 2 மாடல் அப்படின்னா 164. ஆனா எனக்கு வட்டி எவ்வளவு வருது? இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு வரணும்னா 252.2 புள்ளியில வேற வருது சரிங்களா. அப்ப n வந்து 2 வராது. அப்ப 3 செக் பண்ணி பாருங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? வந்திருக்கிற 4க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 5 20/100 ஒரு 0 அப்ப ஆன்சரு 0.2 பாயிண்ட்ல வந்துருச்சு கரெக்டா. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 தான் இருக்கு. அப்ப n = 3 மாடல் செக் பண்ணிடலாம். இதை 3ஆல பெருக்குங்க. இதை 3ஆல பெருக்கும். இதை 1 3 8 24 240 3 4 12 இங்க 0.2 அப்போ 2 5 252 சரிங்களா. அப்போ n வந்து என்ன அப்படின்னா 3 ஆண்டுகள் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்த ஒரு மிலத்தை கண்டறிய என்ன சொல்லியிருக்காங்க? VQR STU VW XYZA அதாவது 2 எழுத்து இடையில விட்டுட்டு போயிருக்காங்க சரிங்களா. ABC இங்க D அதே மாதிரி EF இங்க Gன்னு வரும் சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். அடுத்து 7ஆவது அடுத்த ஒரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 840 168 42 14 7 அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கிருந்து இங்க போறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. 840 5ஆல டிவைட் பண்ணா 168. அடுத்து இங்கிருந்து இங்க போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்கிருந்து இங்க போகிறதுக்கு ஒரு 3ஆல அடுத்து 2ஆல அப்ப இங்கிருந்து இங்க போறதுக்கு ஒரு 1ஆல டிவைட் பண்ணியிருப்பாங்க. அப்ப 7/1 ஆன்சரு 7ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். அடுத்து 8ஆவது 15,625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் வட்டி வந்து காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க? அசல் வந்து எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 15,625 ஆர் வந்து 16%, n வந்து 6. வட்டி வந்து எப்படி பாக்குறாங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை பாக்குறாங்க. அப்ப 6 மாசத்துக்கு எத்தனை காலாண்டு வரும்? 2 காலாண்டு வரும். 3 3 2ஆ பிரிக்கலாம். அப்ப n = 2 மாடல் சரிங்களா. அதே நேரத்துல 6 எதால டிவைட் பண்ணணும்? 4ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 4ஆல டிவைட் பண்றோம்? ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு சரிங்களா. அப்போ 4%. இப்போ 15,625க்கு 4% என்ன வருதுன்னு பாருங்க. 25 100 இங்க 3 5 15 இங்க 1 5 5 மிச்சம் 1 12னா 2 10 மிச்சம் 2 5 25. அடுத்து திருப்பி 4 5 20 இங்க 6 5 30 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 5 1 1 கேன்சல் ஆயிடும். அப்போ 625. அடுத்து 625க்கு திருப்பி 4% என்ன வருதுன்னு பாருங்க. 25 100 இங்க 125 வரும் சரிங்களா. அடுத்து 4 இங்க 25 இது எதுவும் கேன்சல் ஆயிடும். 25 n = 2 மாடல். அப்போ ஃபர்ஸ்ட் இதை 2ஆல பெருக்கணும். இதை 1 இதை 2ஆல பெருக்கணும் என்ன வரும்? 2 10 மிச்சம் 1 2 4 5 2 12 இங்க 25 5 7 2 1 1275. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும் சரிங்களா. அடுத்து 9ஆவது ரூபாய் 8,000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை ரூபாய் 9,261 மாறும் எனில் வட்டி வீதம் ஆர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 8,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். n வந்து 3 ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 92,61.
ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. பண்ணா என்ன வரும்? ஃபார்முலா வந்து a ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. அப்போ 92 61 ஈக்குவல் டு 8000. இங்க 1 பிளஸ் ஆர் பை 100 பவர்ல 3. சரிங்களா? இதை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. 92 61 பை 8000 ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 3. சரிங்களா? இப்போ இங்க ஒரு நம்பரு அதுக்கு பவர்ல 3 இருக்கா? இங்க இருக்கிறது என்ன வரும்னா ஒரு நம்பரு, அதாவது மேல ஒண்ணு இருக்கும் கீழே ஒண்ணு இருக்கும். இங்க வந்து என்ன இருக்கும்னா 3 அப்படின்னு சொல்லி வரும். அப்படி வந்தா தான் ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுத்து என்னால ஆர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ இங்க என்ன வரும் இங்க என்ன வரும் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். இங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாம். இந்த 1000 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 10 கியூப்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்ப கீழே வந்து என்ன வரும்னா 20 கியூப்னு வரும். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × 10 பவர்ல கியூப்னு எழுதிக்கலாம். சரிங்களா? மேல வந்து என்ன வரும் அப்படின்னா 21ன்னு வரும். 21 ஒரு 3 தடவை பெருக்கினீங்கன்னா இந்த நம்பர் வரும். இப்போ 1 பிளஸ் ஆர் பை 100 பவர்ல 3. சரிங்களா? என்ன சொன்னேன் அப்படின்னா இங்க பிராக்கெட்டு பவர்ல 3 இருக்கா? அப்போ இதையும் நான் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு நம்பரு அதுக்கு பவர்ல 3ன்னு எழுதணும். அப்பனா தான் இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகி என்னால ஆர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? கீழே உள்ளதை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 8 வந்து 2 கியூப்னு எழுதிக்கலாம். இந்த 1000 வந்து 10 கியூப்னு எழுதிக்கலாம். சரிங்களா? மேல வந்து 21 கியூப். இப்ப ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுங்க. எடுத்தா என்ன வரும்னா 21 பை 20 ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆர் பை 100. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்ப 21 பை 20 மைனஸ் 1 ஈக்குவல் டு 6 பை 100. எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 20. 21ல 20 போயிடுச்சுன்னா 1 பை 20. நமக்கு 6 தான் வேணும், மற்றது இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 6 ஈக்குவல் டு 1 பை 20 இன்ட்டு 100. இது இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்க 5. அப்போ எவ்வளவு வட்டி வீதம்னா 5%. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? இந்த மாதிரி ஆர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேண்டமா தான் கேட்பாங்க. சரிங்களா? மற்றபடி கூட்டு வட்டி தான் நமக்கு அதிகமா கேட்டிருக்காங்க. அடுத்து 12 மாடுகள் ஒரு வயலை 10 நாட்களில் மேய்கிறது எனில் 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாட்களில் மேயும்? அப்ப இங்க மாடு, இங்க நாட்கள். ஃபர்ஸ்ட் எத்தனை மாடு மேயுது? 12 மாடு வந்து 10 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ 20 மாடுனா எத்தனை நாள்ல அந்த வயலை மேயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மாடுகளின் எண்ணிக்கை கூடுச்சு அப்படின்னா அந்த நாள் வயலை மேயிற நாள் வந்து எனக்கு கம்மியாயிரும். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 12 பை 20 இன்ட்டு 10. ஒரு 0 ஒரு 0 1 இங்க 6. அப்ப 20 மாடு சேர்ந்துச்சுன்னா எத்தனை நாள்ல அந்த வயலை மேய்ஞ்சு முடிக்கும்னா 6 நாள்ல மேய்ஞ்சு முடிக்கும். சரிங்களா? அடுத்து 11வது சம் பாருங்க. இப்ப இந்த மாதிரி சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்க? A:B விகித சமம் டு C:D. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இப்ப 2 பெருக்குங்களேன். இதையும் பெருக்கணும். x இன்ட்டு 5 பை 33 ஈக்குவல் டு 4 பை 9 இன்ட்டு 3 பை 11. நமக்கு எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. கொண்டு போனால் என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 பை 9 இன்ட்டு 3 பை 11. இது இந்த பக்கம் போகும்போது தலைகீழா போகும். 33 பை 5ன்னு வரும். 1 இங்க 3 3 9. அப்போ ஆன்சர் வந்து 4 பை 5 4:5ன்னு வரும். 4 பை 5. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 12வது சம். மீ போ வா ஹசிஎஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க? x² பிளஸ் xy. இதுல இருந்து எதை காமன் எடுக்கலாம்? எக்ஸை காமன் எடுங்க. காமன் எடுத்தா என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் இதுல இருந்து எக்ஸ் வெளியில போயிடும். அப்போ ஒய் மட்டும் இருக்கும். அடுத்து இந்த இதுல x³ y² பிளஸ் x² y³. இந்த ரெண்டுல இருந்து எதை காமன் எடுக்கலாம்னா x² y² காமன் எடுங்க. அப்படி எடுத்தா மீதி என்ன இருக்கும்னா இங்க ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்க இந்த x² வெளியில போயிடும். இந்த 3ல இருந்து 2 வெளியில போயிடும். அப்ப மீதி 1 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன கேக்குறாங்க? HCF. இந்த ரெண்டுலயும் எது பொதுவா இருக்கு? இந்த x plus y பொதுவா இருக்கு. சரிங்களா? அது போக
இது ரெண்டுலயும் எது பொதுவா இருக்குன்னா எக்ஸ் ஹையஸ்ட், அப்போ பவர் வந்து லீஸ்ட் எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 13வது சம். இதுக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீ போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு அதுக்கு பவர்ல ஒரு ஸ்கொயரு மைனஸ் 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ இது எந்த ஃபார்முலா படி இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு வரும். அப்போ இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு, இன்னொன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. என்ன கேட்குறாங்க, மீ போவா. இதுலேயும் நமக்கு ஹச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் எனக்கு பொதுவாக இருக்குது. அப்போ ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த 1 நான் எப்படி எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஆன்சரு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 14வது சம். 14வது சம் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த சம்மும் நமக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு அலுவலக கட்டடத்தரையில் 200 டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 200. ஷேப் வந்து என்ன அப்படின்னா சாய் சதுரம். சரிங்களா? மூலை விட்டங்களின் அளவுகள். மூலை விட்டம்னா டயகனல் 1 எவ்வளவு அப்படின்னா 40 சென்டிமீட்டர். இன்னொரு டயகனல் 2 வந்து 25 சென்டிமீட்டர். தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு, அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னா 45 ரூபாய் செலவாகுது. கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க, மொத்த செலவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ இங்கேயும் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, ஆனா அமௌண்ட் வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திருங்க. நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1/100 மீட்டர்னு வரும். நமக்கு எவ்வளவு இருக்கு, 40 அங்க 25. அப்போ 40 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 40/100 அங்க 25/100. இப்போ பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும், ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. சரிங்களா? மொத்தமா என்கிட்ட எத்தனை ஓடு இருக்கு, 200 ஓடு இருக்கு. இன்ட்டு இந்த பரப்பு ஃபார்முலா 1/2 இன்ட்டு d1 வந்து என்ன 40/100 இன்ட்டு 25/100 வரும். ஒரு 2 0க்கு 2 0, இந்த 2 கேன்சல் ஆயிரும். 1 இங்க 4 வரும், 1 இங்க 10. அப்போ பரப்பு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 10 மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர். இப்போ செலவு, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதான் 45 ரூபா. நம்மகிட்ட எத்தனை சதுர மீட்டர் இருக்கு, 10 சதுர மீட்டர். அப்போ 10 இன்ட்டு 45 ஆன்சரு 450 ரூபான்னு வரும். சரிங்களா? அப்போ தரையை மெருகூட்ட மொத்தமா எவ்வளவு செலவாகும்னா 450 ரூபாய் செலவாகும். சரிங்களா? அடுத்து 15வது சம், கடைசி சம். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000. அப்ப எவ்வளவு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 48,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன். என்ன வந்து எவ்வளவு, 2 ஆண்டு அது போக ஒரு 3 மாதம். இதான் ஆண்டா மாத்திருங்க. அப்ப 2 ஆண்டு பிளஸ் 3/12. 1 இங்க 4, 2 1/4 ஆன்சரு 8. 8 பிளஸ் 1னா 9/4. மாதத்தை ஆண்டா மாத்தணும்னா 12ஆல டிவைட் பண்ணிருங்க. அடுத்து தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை. சரிங்களா? ஏ வந்து எவ்வளவு அப்படின்னா 55,560 எனில் வட்டி வீதம் என்ன, ஆர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? எஸ்ஐ கண்டுபிடிங்க. 48,000. சரிங்களா? 0 6 5 இங்க 4 இங்க 15 8 பேசுனா 7, 7,560 ரூபா வந்து எனக்கு தனி வட்டியா கிடைக்கும். சரிங்களா? ஃபார்முலா என்ன, SI ஈக்குவல் டு PNR/100. அப்போ 7,560 இன்ட்டு 100/48,000 n வந்து 9/4 ஈக்குவல் டு ஆர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 1 2 3 3 0க்கு 3 0 அடியாயிரும். 1 இங்க 12ன்னு வரும். சரிங்களா? 1 இங்க 9 8 72 மிச்சம் 3 36 அப்படின்னா 4ன்னு வரும். சரிங்களா? ஒரு 12 12 இங்க 7ன்னு வரும். அப்ப ஆர் வந்து
7%. வட்டி வீதம் என்ன அப்படின்னா 7%. ஸோ இன்னைக்கு நான் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இதுல இந்த சம் வந்து நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்ததுல நாளைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.